இந்த நேரத்திலும் இந்த அறிமுகமாக இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறேன். அருமையானவர்களே, நாம் நேற்று தினத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட கடைசி ராவிருந்தை அனுசரித்ததை நாம் சிந்தித்தோம். ஆகவே அந்த ராபோஜனத்தை ஆண்டவர் அனுசரித்த பிறகு வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடினார்கள் என்று சொல்லுகிறது. வழக்கமாக ஆண்டவர் தங்களுக்கு அந்த பஸ்காவிலே ஆண்டவர் தந்த விடுதலையை, ஆண்டவர் ஏற்படுத்தின ரட்சிப்பை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுற ஒரு சம்பவம் அந்த ஸ்தோத்திர பாடல். இப்போ ஸ்தோத்திர பாட்டை பாடி முடித்த பிறகு நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் வழக்கத்தின்படி கெத்செமனே என்கிற தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும்படி போகிறார். அந்த ஜெபிக்க போன நேரத்தில் நாம் பார்ப்போமானால் யூதாஸ் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்காக அவரிடத்துல வருகிறார். அருமையானவர்களே, இந்த யூதாஸை குறித்து பார்ப்போமானால் இந்த யூதாஸ் தன்னுடைய ஆண்டவர் மேலே வைத்த அன்பை, அந்த அன்பு காட்டுவதற்கு பதிலாக அவரை காட்டி கொடுக்க அந்த அன்பு சின்னத்தை பயன்படுத்தினார். வேதம் சொல்லுகிறது, அவன் வந்து அவரை என்ன செய்தானா, அந்த 26ஆம் அதிகாரம் 49வது வசனம் சொல்லுகிறது, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இந்த அன்புக்கு அடையாளமான அந்த முத்தத்தை யூதாஸ் எதற்கு பயன்படுத்தினார்? காட்டி கொடுக்க பயன்படுத்தினார். சுயநலம், லாபத்தை சம்பாதித்தல். இந்த யூதாஸை குறித்து நிறைய காரியங்கள் சொல்றாங்க. அவன் ஒரு தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவன், ஜீலட் அப்படின்ற ஒரு தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவன். அவனுடைய நோக்கமெல்லாம் மேசியா வருவார், அரசியல் ரீதியான ஒரு விடுதலை அவர் நமக்கு தருவார், ரோம அரசாங்கத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவார் என்று யோசித்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய உபதேசங்களும் அவருடைய செயல்பாடுகளும் பார்த்தீங்கன்னா, அவர் தன்னை தேவகுமாரன் என்று சொல்லி, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்கு உரியது அல்ல என்று சொல்லி வித்தியாசமான உபதேசத்தை அவர் செய்கிறார். அடிக்கடி ராஜாவாக்க வேண்டும் என்று யோசித்து இந்த யூதாஸ் அதில் அவன் தோற்று போனதினாலே இப்பொழுது அவனுடைய மனநிலை என்ன ஆயிற்று அப்படின்னா, இவர் எப்படியாவது போட்டோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து விட்டான் என்று சொல்லுகிறார். ஆகவே அன்பின் சின்னத்தை காட்டி கொடுக்க பயன்படுத்தினான். ரெண்டாவது, நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இயேசுவை பிடித்து கொண்டு போன ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியன், வேதபாரகர்கள், சபைக்கு முக்கியஸ்தர்களாய் இருந்தவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை அவர்கள் இயேசுவை அவமதிக்க பயன்படுத்தினார்கள். அந்த இரவு நேரத்திலேயே இயேசுவை அவர்கள் விசாரிக்கிறார்கள். யூத பாரம்பரியத்தின்படி இரவு நேரத்தில் யாரையும் விசாரிக்க கூடாது. ஆனால் இயேசுவை அவர்கள் விசாரிக்கிறார்கள். இயேசுவின் மேலே குற்றஞ்சாட்ட நினைத்தார்கள். ஆனால் ஒன்றும் அவர்களாலே கூடாமற் போயிற்று. ஆகவே இப்பொழுது அவர்கள் மறுநாள் காலையில இயேசுவை ஆலோசனை சங்கத்திற்கு கொண்டு போகிறார்கள். அங்கே பிலாத்துவின் இடத்துல கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். இங்கே நாம் பார்க்கும்போது இந்த பிலாத்து அவன் அதிகாரம் பெற்றவன். எதற்காக அதிகாரம் பெற்றவன் என்றால், எதையும் செய்ய அதிகாரம் பெற்றவன். ஆனால் அவன் ஜனங்களை பிரியப்படுத்த நினைத்தான். வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவனுக்கு விடுதலையாக்குகிற அதிகாரமும் இருக்கிறது, அவரை சிலுவையில் அறைகிற அதிகாரமும் இருக்கிறது. ஆனால் அவன் அதை பயன்படுத்தாதபடி ஜனங்களை பிரியப்படுத்த வேண்டும் என்று நினைத்தான். இன்றைக்கு அருமையானவர்களே, பல நேரங்களில் நாமும் எப்படி இருக்கிறோம்? மனிதர்களை பிரியப்படுத்த நினைக்கிறோம். கடவுளுக்கு நாம் தர வேண்டிய கனத்தையும் மகிமையும் விட்டுவிட்டு மனிதர்களை நாம் கனப்படுத்தி கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, அனித்தியமான ஆதாயத்துக்காக. அதிகாரத்திலே நான் தொடர்ந்து நிலைக்க வேண்டும், யாரும் எனக்கு எதிராக கலகம் பண்ணிவிடக் கூடாது என்கிற அந்த ஒரே எண்ணத்தில் பிலாத்து இயேசுவுக்கு விடுதலையை தர அதிகாரம் கொண்டவன். அவன் அவரை ஜனங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறான். அடுத்தது நாம் பார்க்கும்போது, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை
விடுதலை பண்ணுவதற்கான ஒரு தருணம் வருகிறது. பஸ்காவிலே ஒரு மனிதனை விடுதலை பண்ணுவது வழக்கமாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த பிலாத்து என்ன செய்கிறான்? கலவரத்தில் ஈடுபட்ட பரபாஸ் என்கிற ஒரு மனிதனை கொண்டு வந்து நிறுத்துகிறான். அவன் நினைச்சானா, இந்த பரபாஸ் பெரிய கொள்ளைக்காரன், அவனையும் இயேசு என்கிற நிரபராதியை நிறுத்தினா ஜனங்க கொள்ளைக்காரனை கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு தான் நினைச்சாங்க. இப்போ இந்த சிலாக்கியம் யாருக்கு வந்தது தெரியுமா? பிலாத்துக்கு இல்ல, ஜனங்க கிட்ட ஒரு சிலாக்கியம் வருது. என்னன்னா, அவரை சிலுவையில அறைய வேண்டாம் என்று அவர்கள் சொல்லி இருந்தால் அவர்களை விடுதலை ஆக்க நினைத்தார். ஆனா தங்களுக்கு கிடைத்த சிலாக்கியத்தை அவர்கள் இயேசுவுக்கு எதிராக பயன்படுத்தினார்கள். காரணம் என்ன? அவர்களை தூண்டிவிட்ட மக்கள். இன்னைக்கு அருமையானவர்களே, பல நேரங்களில் சொந்தமாய் யோசிக்காம அடுத்தவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு இயேசுவை சிலுவையிலே அறையும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்த ஒரு கூட்டத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். நம்ம கூட பல நேரங்களில் நம்ம யோசித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துறதை விட்டுட்டு யாரோ சொன்னாங்கன்ற காரியங்கள் எல்லாம் நம்ம மனதில் போட்டு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் நாம் மட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நாளில ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிற, உமக்கு மகிமை செலுத்துகிற அந்த ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர், அதை நாங்கள் இழந்து போகக்கூடாது என்று சொல்லுவான். அதே போல இப்பொழுது இந்த ஜனங்க தெரிந்தெடுப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? கொலைகாரனை தெரிந்தெடுத்தார்கள், ரட்சிக்க வந்த இயேசுவை அவர்கள் விட்டு விட்டார்கள். இப்போ பிலாத்து இயேசுவை போர்ச்சவர்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறான். அவர்கள் அவருடைய வஸ்திரத்தை உரிந்து கொண்டு சிவப்பு அங்கி அவருக்கு உடுத்தி அவரை அடிக்கிறார்கள், அவரை வேதனைப்படுத்துகிறார்கள். இரவு முழுவதும் அவருடைய சரீரம் பீக்கப்படுகிறது. கடைசியாக இயேசுவை சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த இயேசுவை சிலுவையிலே அறைகிற அந்த சூழ்நிலையை நீங்கள் பார்ப்பீர்களானால், இந்த உலகத்திலே இருக்கிற கொடிதான மரண தண்டனைகளிலே ஒன்றாக அந்த மரண தண்டனையை சொல்லுகிறார்கள். ஒரு மனிதனை உயிரோடு சிலுவையிலே ஆணிகளினாலே அடித்து தொங்க விடுதல். இது ஒருவேளை நாம் நினைக்கலாம், அவர் அப்படியே தொங்குனாரு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இரவு முழுவதும் அவர் அடிபட்டு தன்னுடைய சரீரத்தில் இருந்த இரத்தத்தை எல்லாம் சிந்தி மிக பலவீனமான சூழ்நிலையில அவரை சிலுவையில் அடிக்கிறார்கள். 2 கைகளிலும் ஆணிகள். அதுவும் இந்த கைகளில் நம்ம பார்க்குற மாதிரி இந்த பாம்ல, அதாவது என்ன, உள்ளங்கையில் ஆணி அடிக்கல. உள்ளங்கையில் ஆணி அடித்திருந்தா அது கிழிச்சிக்கிட்டு வந்துடும். ஆகவே அவங்க இந்த முழங்கையில் ஆணி அடிக்கிறார்கள். அந்த ஆணி அவருடைய நரம்புகளெல்லாம் கிழித்து கொண்டு அந்த மரத்தில் ஏறுகிறது. ஒவ்வொரு அடியும் உச்சந்தலையில் அந்த வேதனை ஏறிக்கொண்டிருக்கிறது. அதுவும் இல்லாமல் முள்ளினாலே ஒரு முடியை சூட்டி அவரை அதை கோலினாலே அடிக்கிறார். அதை குறித்து சொல்லும்போது ஒவ்வொரு ஆணியும் நீளமான ஆணிகள் அடிக்க, அந்த முள்ளானது மிக நீளமானது. அது அடிக்க அடிக்க உள்ள இறங்க அவருடைய மூளையில அது குத்துகிறது, அவருடைய கண்களில் அது குத்துகிறது, அவருடைய தலை முழுவதும் காயப்பட்டு இருக்கிறது. யோசிப்பது கஷ்டம். வேதனை, அதிகமான வேதனை. அதை தாங்குவதற்கு அந்த நாட்களில அவர்கள் கடற்காலானிலே வெள்ளைப்போளத்தை கலந்து ஒரு போதை மருந்து ஒன்று அவங்களுக்கு கொடுப்பாங்களாம். அதை குடித்தால், கசப்பான காடி என்று வேதம் சொல்லுகிறது, அதை குடித்தால் அந்த வலி தெரியாமல் இருக்கும். அதுக்காக அதை கொடுப்பாங்க. ஆனால் இயேசு அவர் அதை வாங்கவில்லை. காரணம் என்ன தெரியுங்களா? வேத அறிஞர்கள் சொல்றாங்க, ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தில் அவர் பட்ட வேதனை முழுவதையும் தன்னுடைய சுய உணர்வோடு அவர் அனுபவித்தார். எனக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில படுகிற வேதனைகள், பாடுகள் எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய சரீரத்தில் சுமந்தார். ஆகவேதான் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களை தம்முடைய சரீரத்தில் சிலுவையில சுமந்து தீர்த்தார், அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த சிலுவையில தொங்குகிற இயேசுவை நாம் பார்க்கும்போது அவருடைய கால்களிலே ஆணி அடித்து
அவரை தூக்கி நிறுத்தினார்கள். அந்த சிலுவையை தூக்கி நிறுத்தும் போது கூட மெதுவாலாம் அவங்க எடுத்து நிறுத்தல. ஒரு பள்ளம் தோண்டி இருக்கும், இந்த சிலுவையை அதன் மேல அந்த பள்ளத்துல கொண்டு போய் இறக்குவாங்க. இறக்கும் போது அது தடார்னு விழும்போது அவருடைய சரீரம் முழுவதும் ஒரு குலுங்கும். எல்லா இடங்களிலும் ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் வேதனைகளை அனுபவித்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் மூச்சு எடுப்பதற்கு கூட அவர் அதிகமாய் முயற்சி செய்ய வேணும். காரணம் என்னன்னா, அவருடைய கைகள் ரெண்டும் மாட்டி வச்சிருக்கிறாங்க, சிலுவையில ஆணியில தொங்க விட்டு இருக்கிறாங்க. அவருடைய விழா முழுவதும் அப்படியே அழுத்தி கொண்டிருக்குமா. ஒவ்வொரு முறையும் அவர் மூச்சு எடுக்கணும் அப்படின்னா அந்த காலில் ஆணி குத்தி இருக்கிற அந்த காலை ஊனி கொஞ்சம் மேலே வந்து அவர் கொஞ்சம் ஃப்ரீயான பிறகுதான் மூச்சு எடுக்க முடியும். அப்படி ஒவ்வொரு முறையும் மூச்சு எடுப்பதற்கு அவர் வேதனை அனுபவித்தார். காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது நமக்காக. எனக்கு அருமையான தேவஜனமே, அந்த வேதனை நிறைந்த சூழ்நிலையில இயேசு சிலுவையில சொன்ன முக்கியமான ஒரு 7 வார்த்தைகளை வேதம் நமக்கு பதிவிட்டு இருக்கிறது. அந்த 7 வார்த்தைகளைத்தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். உலக பிரகாரமாக ஒரு மனிதன் மரிக்கிற நேரத்தில் அவர் நல்லா இருக்கும்போது 1000 பேசி இருப்பாரு, அதை பற்றி யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த கடைசி நேரத்தில் அவர் என்ன சொன்னார்? அவர் ஏதாவது சொன்னாரா? என்னை பற்றி ஏதாவது பேசினாரா? உங்களை பற்றி ஏதாவது சொன்னாரா என்ன கேட்போம் இல்லையா? அதே போல இன்னைக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அந்த சிலுவையில் நீ சொன்ன அந்த 7 வார்த்தைகள் எதற்காக, எனக்காக எப்படி சொல்லியிருக்கிறீர்கள? எதற்காக சொன்னீர்? எனக்காக சொன்னீங்க. அதை எதற்காக, எப்படி சொல்லியிருக்கிறீங்க? அதை தியானிக்க போகிறோம். ஆகவே ஜெப சிந்தையோடு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக.